கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, துதியும் தீர்க்க தரிசனம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நேற்றைய தினத்திலே எனக்கு கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம் வந்துருச்சு. அதனால தான் பண்ண முடியல. பாட்டு பாட, வசனத்தை உங்களுக்கு எடுத்து சொல்ல, ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தையை உங்களுக்கு சொல்லுவதற்கு இந்த குரல் அவசியமா இருக்குது. அதனால தான் உங்களுக்கு பண்ண முடியல. தயவாய் மன்னிக்கவும். இன்றைக்கும் நாம் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை தேற்றுவார், பலப்படுத்துவார், நமது வார்த்தையை தந்து நமக்கு அவர் நம்மை நடத்திக்க செல்லும் வழியை போதிப்பார் என்று நாம் விசுவாசித்து இப்பொழுது சிறு ஜெபம் செய்து நிகழ்ச்சியை தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு பண்ணுகிறவர் நீர் இருக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் எதை குறித்தும் கலங்கவோ திகைக்கவோ மாட்டோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, சுகத்தையும் பலத்தையும் தந்து இந்த நிகழ்ச்சியை நடத்த நீர் பாராட்டின இரக்கத்திற்காக, இந்த வேலைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. இந்த நிகழ்ச்சி முழுவதும் உடைய பிரசன்னத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவரே, இந்த வல்லமையான வாக்கு தத்தத்தை ஆண்டவரே நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு அதை சுதந்திரிக்க ஆண்டவரே என்னென்ன காரியங்களை எங்களுக்கு அவசியமோ அதை எல்லாம் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா, இதுவரை நீர் கொடுத்த எல்லா வார்த்தைகளுக்காகவும் நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகளோடு அதிகமாய் நீர் இடைப்பட்டு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ரட்சித்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன தேவையோடு உடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரே வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற வார்த்தையை தந்து ஆண்டவரே அவர்கள் மத்தியிலே உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, முதல் பாடலாக தலை சாய்க்கும் கல் நீரையா என்ற பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர், எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர், தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, பூமியின் வம்சமெல்லாம் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர், எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர், செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர், தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர், சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர், எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர், ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்க எங்கு சென்றாலும் எங்களோடு நீர் இருந்து ஆண்டவரே எங்களை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இந்த நாளுக்கு தேவையான வார்த்தையை மன்னாவை நீர் தருமடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா.
ஹalleluya. ஒவ்வொருவர் மேலும் பனி போல பரிசுத்த ஆவியானவர் மழையாய் பெய்யும்படியாய் கெஞ்சி மன்றாடுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர 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 ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க ராஜா. ஸ்தோத்திரம். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனி தரும் மரமாக, கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, காப்பாற்றி வளர்ப்பவரே, ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. மோடு செலவழிக்கிற நேரம் எல்லாம் ஆண்டவரே பொன்னானதா இருக்கிறதே தகப்பனே. ஹல்லேலூயா. எங்களுக்கு இன்பமாய் இருக்கிற இந்த உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ சமூகத்திலே நாம் செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் மகிமையாய் நம் வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று எழுதியிருக்கிறதே. நீர் தருகிற ஆசீர்வாதம் வேதனை இல்லாததா இருக்கிறதே. அப்பா உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே. இப்பொழுதும் அடுத்த பாடலாக உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் என்ற பாடலை பாடுவோம். அல்லேலூயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, வெற்றி பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, வெற்றி பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்னம்
ஆ என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம், ஆ என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, வெற்றி பலவானாய் மாற்றுமையா. வானத்திலே துதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேன் ஐயா. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், ஆ என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம், ஆ என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர், தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர், தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், ஆ என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம், ஆ என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, வெற்றி பலவானாய் மாற்றுமையா. என்னேசுவே உம்மாவியார் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா. என்னேசுவே உம்மாவியார் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னம், ஆ என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம், ஆ என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, வெற்றி பலவானாய் மாற்றுமையா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, ஸ்தோத்திரம் சர்வலோகத்திற்கும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 எல்லாவற்றையும் படைத்தவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கடலுக்கு எல்லையை அமைத்தவரே, ஹல்லேலூயா. சோதரம் 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 ஆண்டவரே, அப்பா பிரகாசிக்கும்படி எங்களை நிரப்புகிறவரே, சோதரம் 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 எவ்வளவேனும் இருள் இல்லாதவரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் அடுத்த பாடலாக மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். இந்த பாடலை நாம் பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உன்னதர் நீரே, ஞானம் நிறைந்தவரே என்று அவரை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனமே சுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனமே சுவை பணிந்தே தொழுகுவோம்.
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே, முழங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும், ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினிரே சத்திய தேவன் நீரே, கழுவிய நிறுத்தினிரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே, அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே, நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனமேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனமேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உம்முடைய கிருபையான வார்த்தையை நீர் தந்ததற்காக ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாரோ ஒருவர் பாருங்க, எங்க அவமானப்பட்டுருவனோ, எங்க வெட்கப்பட்டு போய்விடுவனோ என்று பயத்தோடும் கலக்கத்தோடும் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா?
கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஏசாயா 54 அதிகாரம் 4 நான் வாசிக்கிறேன். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ இலச்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பார். ஹாலே லூயா, ஹாலே லூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எப்பவுமே நம்ம சொல்றது போல அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் இருக்கிற வசனங்களை நாம் வாசிப்போம். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரத்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஹாலே லூயா. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ இலச்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதை இருப்பின் நிந்தையை இனி இன்னையாதிருப்பாய். ஹாலே லூயா. ஏன் இப்படி சொல்றாருன்னா, 5வது வசனம் பாருங்க. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஹல்லேலூயா. கைவிடப்பட்டது போல, தனித்து விடப்பட்டது போல நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. சிருஷ்டிகரே உன் நாயகர் என்று வேதம் சொல்லுகிறது. சிருஷ்டி கர்த்தாவை சார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு செய்வார். எல்லா வெட்கம் துக்கம் அனுபவித்த எல்லா காரியத்தையும் அவர் மறக்க செய்து, ஹல்லேலூயா, வலதுபுறம் இடதுபுறம் இடங்கொண்டு பெருகும்படியான கிருபையை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். உங்கள் சந்ததியார், என் பிள்ளைங்க என்ன செய்ய போறாங்களோ, அவங்க எதிர்காலம் எப்படி இருக்க போதுன்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்றார், பாருங்க, உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரத்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கிருபையான வார்த்தை பாருங்க. உங்க சந்ததியை கொண்டு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை கூட இன்றைக்கு உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. இன்னும் ஊக்கமாய் ஜெபிங்க. இந்த தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அவர் பேசியிருக்கிறார். அப்படியானால் அந்த சித்தம் நிறைவேற பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்கள். பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். என் பிள்ளைய ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சித்தத்துக்கு ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு விரோதமாய் எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவரே அப்பா ஈடுபாடு வராதபடிக்கு கர்த்தர் வேலையெடுத்து காக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஊக்கமாய் விண்ணப்பம் பண்ணுங்கள். பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறபடினாலே பிள்ளைகளுக்காக ஊக்கமாய் செபியுங்கள். ஆண்டவர் தந்தை இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி இப்பொழுது நாம் ஜெபத்தை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ இலச்சை அடைவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இப்பிள்ளைகளை குறித்தெல்லாம் நாங்கள் பயந்த காரியத்திற்கு பதில் தரும் விதமாக ஆண்டவரே இவ்வளோ அருமையான வாக்கு தத்தத்தை நீர் தந்திருக்கிறீரே. அப்பா உமக்கு கொடான கொடி நன்றி நன்றி நன்றி. இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கூப்பிட்ட அடுத்த நொடியே நீர் வந்து உம்முடைய வார்த்தையை தந்து எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி. எங்கள் பிள்ளைகளை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டங்களை எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. தொடர்ந்து கூட இருங்க. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே ஒவ்வொருவருடைய பிள்ளைகளும் ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரத்தை உம்மண்டையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்க, உம்மை சார்ந்து கொள்ள, உண்மையே உறுதியாய் பற்றி கொள்ள ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா. தேவனுக்கு விரோதமான பகை என்னென்னவோ எல்லாவற்றையும் ஆண்டவரே பிள்ளைகளிடமிருந்து எடுத்து போடும்படியாய் செபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் அனைவரையும் தொடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே தேவையான ஞானத்தினாலே நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். ஆவிக்குரிய சகல ஞானத்தினால பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா பலப்பட உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். உலகத்தின் பின்னே போகாதபடிக்கு ஆண்டவரே, செல்போன் அடிக்ஷன் ஆகாதபடிக்கு தகப்பனே ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று
விசுவாசித்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் தமது வார்த்தையை தந்திருக்கிறார். ஏசாயா 54:4 வாக்கு தத்தத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி விப்பார்கள் என்று அவர்கள் கையின் கிரியை குறித்து கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடு தந்திருக்கிறார். சந்தோஷமாயிருங்கள். தேவ திட்டம் பிள்ளைகள் மூலமாய் நிறைவேற பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். God bless you.